எக்ஸாம்பிள் 3.35 இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி சால்வ்னு கொடுத்துட்டாலே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ ஏங்கிறது நான் பாருங்கள், இதில் ஏங்கிறது பிக்யூ, அப்புறம் பிங்கிறது மைனஸ் பிக்யூ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயரு. சரி, இது உள்ளே வந்துடும், மைனஸ் வெளியே வரும், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் சிங்கிறது பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர். இப்போ அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான், அது வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போது பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் கியூ, ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயரு, மைனஸ் 4 இன்ட்டு பிக்யூ இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2a இல்லையா? 2 இன்ட்டு பிக்யூ, இது 2, இது கியூ ஆச்சுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், இந்த ரூட்டுக்குள்ளே வந்து ஸ்கொயர் எடுக்கலாம் வெளியே. பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயராக எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள், பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் மட்டும் ரெண்டுமே காமனாக எடுக்கிறேன். எடுக்கணும்னா வெளியே எடுக்கிறேன், இப்போ ரூட்டுலேருந்து வெளியே எடுக்கிறேன். எடுத்தால் என்ன மிச்சமாகும்? பி ப்ளஸ் கியூ ஆகிடும். ஏன்னா இது ரெண்டுமே ஸ்கொயர் ஆகுது. ஸ்கொயர் நான் வெளியே எடுக்கிறேன், தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுக்கிறேன்னா ஸ்கொயர் வெளியே எடுத்தேன்னா சிங்கிளாக மாறிடும் இல்லையா? அப்போ பி ப்ளஸ் கியூ ரூட் மிச்சம் என்னது? பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4pq. இங்கே ஒரு மைனஸ் இருந்துச்சு இல்லையா? மைனஸ் தான் இல்லை, சரி அவ்வளோதான். டிவைடட் பை 2pq. இப்போ இது அப்படியே எழுதிக்கலாம், பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் கியூ. இது ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq மைனஸ் 4pq டிவைடட் பை 2pq. இது கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 2 வந்துடும் இல்லையா? அப்போது இந்த இது எப்படி என்ன ஃபார்முலா மாறிடும்னா பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் கியூ, இது பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq டிவைடட் பை 2pq ஆச்சுங்களா? அப்போ இது ஒன்றா மறைச்சி பாருங்கள், பி மைனஸ் கியூ ஸ்கொயர் ஆகிடுச்சு இல்லையா? அப்போது பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் கியூ, இது என்னவா மாறிச்சு? பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயராக மாறிடுச்சு டிவைடட் பை 2pq. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரூட் வந்து வெளியே எடுத்தோன்னா பி மைனஸ் கியூ ஆகிடும் இல்லையா? அப்போது பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் கியூ வெளியே எடுத்தோன்னா பி மைனஸ் கியூ டிவைடட் பை 2pq. இப்போ பி ப்ளஸ் கியூன்னு காமனாக வெளியே எடுக்கிறேன், எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், காமனாக வெளியே எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், பி ப்ளஸ் கியூ மட்டும் வெளியே எடுக்கிறேன். எடுத்தனா இது ரெண்டு டேர்மில் இருந்தோம், எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள், பி ப்ளஸ் கியூ, இங்கே ஒரு பி ப்ளஸ் கியூ வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே பி மைனஸ் கியூ வரும், ஓகேங்களா? டிவைடட் பை 2pq ஓகேங்களா? இப்போ நான் இது ரெண்டும் பிரிக்கிறேன், பிரித்தா செப்பரேட் பண்ணுறது தான். இது அப்படியே இருக்கட்டும், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ்ஸும் மைனஸும் செப்பரேட் பண்ணுறேன். பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் பி மைனஸ் கியூ டிவைடட் பை 2pq கமா இங்கே பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி ப்ளஸ் கியூ மைனஸ் பி மைனஸ் கியூ. ஆமாம், மைனஸ் மைனஸ் இன்ட்டு இது உள்ளே வந்துடும் இல்லையா? உள்ளே வந்துடும் டிவைடட் பை 2pq. இப்போ இந்த மைனஸ் உள்ளே மட்டும்லே பண்ணணும் இல்லையா? பண்ணால் என்ன வரும் பாருங்கள், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் உள்ள மட்டும்லே பண்ணால் ப்ளஸ் தான் இல்லையா? பி மைனஸ் கியூ டிவைடட் பை 2pq கமா பி ப்ளஸ் கியூ
P plus Q minus P plus Q divided by 2PQ. ஆச்சுங்களா? இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? P ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? மிச்சம் என்ன இது பாருங்கள், P plus Q இந்த ப்ராக்கெட் அந்த பக்கம் மாட்டிக்கலாம். 2P divided by 2PQ இங்கே P plus Q இங்கே 2Q divided by 2PQ. 2 கேன்சல் ஆகிடும், Q கேன்சல் ஆகிடும். இங்கேயும் அதே தான், P கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். இப்போ எங்கள் மிச்சம் என்னது, P plus Q divided by Q, P plus Q divided by P. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.